சனி அங்கே உள்ள இருக்கு. தீராத தலைவலி. ஈஸ்வர பட்டம் கொண்டது சிவனும் சனி மட்டும்தான். 2 பேர் தான் ஈஸ்வரன். 2 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம் உண்டு. சரியா? இன்னொன்று யமனேஸ்வரன் அவருக்கு உண்டு. 3 பேருக்கு யமன் அவருக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. இப்போ யம தர்மராஜன் ஒரு பேர் உண்டு அவருக்கு. இப்போ பாருங்க, அவருக்கு தலையில் தீராத தலைவலி. பிறந்த கால சூரியன் மேலே கோச்சார சனி உள்ளே வந்துருச்சு. 2.5 வருஷமாக தலைவலி. தலையை நம்ம என்ன சொல்லுவோம்? மண்டேன்னு சொல்லுவோம். எளிய தமிழில் சொல்கிறதா இருந்தா. பாமர தமிழில் சொன்ன மண்டை காஞ்சிரே சொல்லுவோமா இல்லையா? சனி அங்கே உள்ளே வந்துடுறாரு. உங்களுக்கு என்ன சார், தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? தலை சார்ந்த பிரச்சனை இருக்கா? நீங்கள் வேலை பார்க்குற நிர்வாகத்தில் பிரச்சனை இருக்கா? சார் எனக்கு தலை தாங்க பிரச்சனை. நிர்வாகத்தை நினச்சி சனி தொழில், சூரியன் நிர்வாகத்தை நினச்சி லேபரால் பிரச்சனைங்க, மண்டை காஞ்சி போகுதுங்கிறாரு. இதனால எனக்கு தலைவலிக்குதுங்கிறாரு. காலையில் எந்திரிச்சோன்னே பிரச்சனை வருதுங்க. கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனை வருங்க. திருப்பூரில் இருக்கார் அவர். இவருக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லிடுறேன்? மண்டை காஞ்சா கருப்பராய பேர் இருக்கு. இப்படி ஒரு சாமி இருக்கு. எங்க சார் அது? நம்ம பல்லடத்துல இருந்து காங்கேயம் போற வழியில வரும். அதுல ஒரு லெஃப்ட் சைட்ல வரும். மண்டை காஞ்ச கருப்பராய. சனி கருப்பேன். அவருக்கு சனீஸ்வரன் ஒரு பட்டம் உண்டு. லக்கணம் தலைக்கான கிரகம் சூரியன். அது காத்த ராசியில இருக்கு. எனக்கு இதை பார்த்து மண்டை காஞ்சிருக்குன்னு இப்படியும் சொல்லிட்டே இருக்கு. சும்மா மண்டை காஞ்சி சொல்றாரு. சரி, மண்டை காஞ்ச கருப்பராயன்னு பாருங்க.